Hi everyone, welcome to VS Crafts. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஓவர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம் ஃபார் யூனிட் ஸ்டெப் இன்புட். ஸோ ஆல்ரெடி நம்ம அன்டேம்ப்டு கிரிட்டிக்கலி டேம்ப்டுக்கு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதை ஒரு தடவை கோ த்ரூ பண்ணிட்டு அதுக்கப்புறமா இதை பாருங்க, ஈஸியாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டெப் 1 என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா செகண்ட் ஆர்டர் சிஸ்டத்தோடைய ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் எழுதிப்போம். C of s by R of s equal to omega n square divided by s square plus 2f ln omega n into s plus omega n square. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்பிரஷனுக்கு ரூட்ஸ் என்னன்றதை நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும். ஸோ அதை ரூட்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கான ஃபார்முலாவை எழுதிப்போம். minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. ஸோ இதில் a அப்படின்றது s ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் தான். ஸோ இங்கே s ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 1. ஸோ இந்த ஃபார்முலாவில் ஏக்கு பதிலாக நம்ம 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அடுத்தது பியோட வேல்யூ என்ன அப்படின்னா எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட். ஸோ எஸ்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன அப்படின்னா 2f ln omega n. ஸோ பி வர வேண்டிய இடத்துலலாம் 2f ln omega n வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். அடுத்தது வந்து சியோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒமேகா என் ஸ்கொயர் வேல்யூ. ஸோ அதை வந்து சியோட வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணிடுறோம். ஸோ தட்ஸ் இட். இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணி அதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு என்ன ரூட் கிடைக்குது அப்படின்னா எஸ்ஏ எஸ்பின்னு 2 ரூட் கிடைக்குது. அது இல்லாமல் ஒரு மைனஸ் சைன் காமனாக வெளியில் இருக்குது. ஸோ எஸ்ஏ வந்து ப்ளஸ்ன்னு எடுத்துக்கிறோம், எஸ்பி ரூட்டை வந்து மைனஸ்ன்னு எடுத்துக்கிறோம். அது இல்லாமல் ஒரு காமனாக ஒரு மைனஸ் சைன் இருக்குது. ஸோ அப்போ மைனஸ் ஆஃப் எஸ்ஏவை நம்ம என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா S1ன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். மைனஸ் ஆஃப் எஸ்பி ரூட்டை என்னன்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா S2 அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம் அப்படின்னா C of s by R of s ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ அந்த ஜென்ரல் ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷனில் இப்போ நம்ம வந்து 2 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். S1 S2 அப்படின்னு சொல்லிட்டு S1 அப்படின்றது மைனஸ் எஸ்ஏ, S2 அப்படின்றது மைனஸ் எஸ்பி, 2 ரூட் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடுவோம். S1 S plus S1 S plus S2 சப்ஸ்டியூட் பண்ணிட்டு ஸோ இதுலேருந்து இப்போ R of s வேல்யூ ஃபர்ஸ்ட் ரைட் சைடில் மல்டிப்ளை பண்ணிடுங்க. R of s ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 1 by s. R of sன்றது ஸ்டெப் இன்புட், அதாவது R of t equal to 1. அதுக்கு லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா R of s equal to 1 by s அப்படின்னு வரும். அப்போ R of s ஓட வேல்யூ 1 by s. அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு ஒரு C of s வேல்யூ கிடைச்சிரும். ஸோ இந்த C of s வேல்யூ நம்ம வந்து இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா C of t கிடைச்சிரும். பட் இந்த கண்டிஷன்ல டைரக்டா அப்ளை பண்ணா இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஃபைண்ட் அவுட் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதுற மாதிரி இருக்கணும். ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ண போறோம். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணி அந்த டினாமினேட்டர் டேர்ம்ஸை கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிட்டு தென் அதுக்கப்புறமா நம்ம போயிட்டு இன்வர்ஸ் லேப்லாஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். ஸோ C of sல இருந்து நம்ம C of t வந்து ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த டேர்ம் a by s b divided by s plus s1 c divided by s plus s2 அப்படின்னு வரும். அதுக்கப்புறம் இந்த லெஃப்ட் சைடில் இருக்கிற டேர்மால இந்த எல்லா டேர்ம்லையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எஸ் கேன்சல் ஆகிடும், s plus 1 டேர்ம் கேன்சல் ஆகும், s plus 2 கேன்சல் ஆகும். இதெல்லாம் கேன்சல் ஆனதுக்கு அப்புறம் ஃபைனலாக நமக்கு கிடைக்கிற எக்ஸ்பிரஷன் இந்த எக்ஸ்பிரஷன் தான். ஸோ இந்த எக்ஸ்பிரஷன்ல தான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணி ஏபிசி வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா s ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ s ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த டேர்ம் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். அதே மாதிரி இங்கேயும் c இன்ட்டு எஸ்ன்னு இருக்கு. அப்போ இந்த டேர்மும் கம்ப்ளீட்டா 0 ஆயிடும். ஸோ இந்த டேர்ம்ல இந்த s வேல்யூ 0, இந்த s வேல்யூ 0. ஸோ பேலன்ஸ் S1 S2 இருக்கும். ஸோ அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒமேகா என் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு S1 இன்ட்டு S2 தான் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் S1 S2 அப்படின்றது நம்ம ஆல்ரெடி ஃபைண்ட் அவுட் பண்ண ரூட் வேல்யூ. S1 அப்படின்றது மைனஸ் எஸ்ஏ, S2 அப்படின்றது மைனஸ் எஸ்பி. ஸோ மைனஸ் எஸ்ஏ மைனஸ் எஸ்பிக்கு நம்ம ஆல்ரெடி ரூட் மூலமா ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கோம். அதை எடுத்துட்டு வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம்.
ஸோ சப்ஸ்டியூட் பண்ணி அதை சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபைனலாக நமக்கு ஏவோட வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 அப்படின்னு கிடைக்கும். சிமிலர்லி இதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஈக்குவேஷன்ல எஸ் ஈக்குவல் டு மைனஸ் S1ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ மைனஸ் S1 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது இந்த எக்ஸ்பிரஷன் நமக்கு எப்படி கிடைக்குது அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் பி மைனஸ் எஸ் மைனஸ் S1 plus S1 plus S2 அப்படின்னு ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ இதை எக்ஸ்பிரஸ் பண்ணோம் அப்படின்னா ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை மைனஸ் S1 இன்டூ மைனஸ் S1 plus S2 கிடைக்கும். ஸோ இதுலேயும் நம்ம மைனஸ் S1ஓட வேல்யூ S2ஓட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோம்னா பியோட வேல்யூ கிடைக்கும். சிமிலர்லி அடுத்தது S ஈக்குவல் டு மைனஸ் S2 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட எக்ஸ்பிரஷன் என்ன கிடைக்குன்னா மைனஸ் ஒமேகா என் ஸ்கொயர் டிவைடட் பை S2 into minus S2 plus S1. So இதுலயும் minus S2 minus S1 values plus S1 value substitute பண்ணோம் அப்படின்னா simplify பண்ணும்போது நமக்கு C ஓட வேல்யூ ஒமேகா n divided by S2 into 2 of square root of F1 square minus 1 கிடைக்கும். So first partial fraction apply பண்றோம். அதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணி ஒரு எக்ஸ்பிரஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். அந்த எக்ஸ்பிரஷன்ல ஃபர்ஸ்ட் எஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். அதே எக்ஸ்பிரஷன்ல எஸ் ஈக்குவல் டு மைனஸ் S1 சப்ஸ்டியூட் பண்றோம். அதே எக்ஸ்பிரஷன்ல எஸ் ஈக்குவல் டு மைனஸ் S2ன்னு சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ எஸ் ஈக்குவல் டு 0ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்றோம். எஸ் ஈக்குவல் டு மைனஸ் S1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது பியோட வேல்யூ ஐடென்டிஃபை பண்றோம். எஸ் ஈக்குவல் டு மைனஸ் S2ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது சியோட வேல்யூவை ஐடென்டிஃபை பண்றோம். தட்ஸ் இட். ஜஸ்ட் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நமக்கு ஏ வேல்யூ பி வேல்யூ சி வேல்யூ எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். அதை அப்படியே எடுத்துட்டு வந்து நம்மளோட மெயின் சிஎஃப்எஸ் எக்ஸ்பிரஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் நம்மளோட மெயின் சிஎஃப்எஸ் எக்ஸ்பிரஷன். இந்த எக்ஸ்பிரஷன்ல இப்போ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ண போறோம்னா ஏபிசியோட வேல்யூ. ஸோ ஏவோட வேல்யூ 1 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். இது வந்து பியோட வேல்யூ ஒமேகா என் டிவைடட் பை S1 2 ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் மைனஸ் 1. இது வந்து பியோட வேல்யூ, இது வந்து சியோட வேல்யூ. ஸோ எல்லா வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம் அப்படின்னா இந்த டேர்மை ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிப்போம். ஒமேகா என் டிவைடட் பை S1 டேர்ம் இது தனியாகவும், அடுத்தது டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை 1 டிவைடட் பை S பிளஸ் S1 பிரிச்சு எழுதிக்கிறோம். அதே மாதிரி நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம்ல இதை அப்படியே ஒரு டேர்மா எழுதிட்டு இன்டூ இந்த டினாமினேட்டர்ல இருக்க டேர்மை 1 டிவைடட் பை S பிளஸ் S2ன்னு எழுதிக்கிறோம். ஏன் இப்படி எழுதுறோம் அப்படின்னா இது கான்ஸ்டன்ட், இந்த டேர்மும் கான்ஸ்டன்ட். நம்ம இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுக்கும் போது அந்த டேர்முக்கெல்லாம் நம்மளால இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதனால அது கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ நம்ம அப்போ இன்வெர்ஸ் லேப்லாஸ் டேர்ம் எதுக்கு அப்ளை பண்ணுவோம்னா 1 டிவைடட் பை S பிளஸ் S1க்கும் 1 டிவைடட் பை S பிளஸ் S2க்கும் மட்டும்தான் இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ண முடியும். அதனால ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஃபைனலி நமக்கு சிஎஃப்எஸ் கிடைச்சிருச்சு. நம்மளோட மெயின் இன்டென்ஷன் ரெஸ்பான்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ரெஸ்பான்ஸ் அப்படின்றது சிஎஃப்டி. இப்போ நம்ம கையில் இருக்கிறது சிஎஃப்எஸ். ஸோ அப்போ சிஎஃப்எஸ்க்கு நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம் அப்படின்னா சிஎஃப்டி கிடைச்சிரும். ஸோ ஃபைனலி இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் 1/sக்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் அப்ளை பண்ணோம்னா வேல்யூ 1 அப்படின்னு கிடைக்கும். ஸோ மைனஸ் மைனஸ் நெக்ஸ்ட் இது கான்ஸ்டன்ட் டேர்ம், இது அப்படியே ஆஸ் இட் இஸ் அப்படியே எழுதிக்கிங்க. 1 டிவைடட் பை S பிளஸ் S1க்கு இன்வெர்ஸ் லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தா e பவர் மைனஸ் S1 இன்டூ டி. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம், பிளஸ் இந்த டேர்ம் அப்படியே எழுதிக்கிறோம். 1 டிவைடட் பை S பிளஸ் S2க்கு லேப்லாஸ் டிரான்ஸ்ஃபார்ம் எடுத்தோம் அப்படின்னா e பவர் மைனஸ் S2t. இதுதான். ஸோ அப்போ இதுல வந்து ஒமேகா என் 2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் F1 ஸ்கொயர் மைனஸ் 1 காமனா இருக்கிறதுனால ரெண்டுத்தையும் வெளியில எடுத்தோம்னா ஃபைனலா நமக்கு இந்த ஈக்குவேஷன் கிடைக்கும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்சிருக்க C ஆஃப் T ஈக்குவேஷன், அதாவது ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஓவர் டேம்ப்டு செகண்ட் ஆர்டர் சிஸ்டம். ஸோ இது யூனிட் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னும் போது அப்படியே எழுதிக்கிங்க. நார்மல் ஸ்டெப் ரெஸ்பான்ஸ் அப்படின்னும் போது இது கூட ஒரு கேபிட்டல் ஏவால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம். ஸோ ஃபைனலி ஸ்கெட்ச் ட்ரா பண்ணணும். ஸோ இன்புட் அப்படின்றது ஸ்டெப் இன்புட். ஸோ அதனால கான்ஸ்டன்ட்டாக 1ல ஒரு லைன் ட்ரா பண்ணிட்டோம். இப்போ இந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் டேம்ப்டு அப்படின்னும் போது நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஓவர் டேம்ப்டோட கண்டிஷன் என்னன்னா F1 வேல்யூ இஸ் கிரேட்டர் தென் 1. ஸோ கிரேட்டர் தென் 1 அப்படின்னும் போது நம்ம 1.5 2 3 3.5 அந்த மாதிரி வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ ஒவ்வொரு வேல்யூ டைமும் நம்மளோட F1 வேல்யூவை பொறுத்து
0லேருந்து என்ன ஆகும் அப்படின்னா கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் எங்கே போவோம் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிடும். ஸோ நம்ம வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண ஃப்ரம் 0லேருந்து அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டு அதுக்கப்புறமா போய் ஸ்டடி ஸ்டேட்டில் வந்து ரீச் ஆகும். ஸோ இதுதான் வந்து ஓவர் டேம்ப்டோட ஸ்கெட்சு. ஸோ தட்ஸ் இட். இதோட நம்ம வீடியோ ஃபினிஷ் பண்ணிப்போம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.